அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு வந்து எதை பற்றினா, இந்த சண்டே அன்றைக்கி நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் தோட்ட வேலைகள் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு பண்ணேன்னா மிளகா பழம் இருந்ததுங்க, பச்சை மிளகா. அது பெரிக்காத விட்டுருந்ததுனால மழையினால் வீணாக போய்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகாயெல்லாம் பறிச்சிட்டேன். அப்புறம் நம்ம முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பளி பூச்சி வந்துருச்சிங்க. அதனால் கம்பளி பூச்சிக்கு அதுக்கு கொஞ்சம் சர்ஃபு அப்புறம் உப்பு எல்லாம் கலந்து எல்லாம் அடிச்சிட்டோங்க. அதை அடித்தா மட்டும் பண்ணாது, நம்ம ட்ரம்ப் ஐடியாவை தாங்க யூஸ் பண்ணேன். அதாவது சேங்ஷன் தான், அதாவது இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். அப்போ தானே அதுங்க சாப்பிடுங்க. அதனால் நல்லா கவாத்து பண்ணி விட்டேங்க. ஃபுல்லாக மொட்டை அடித்து விட்டேன் மரத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம தரை தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. நிறையா காய் இருக்குது. கொத்தவரங்காயை வந்து அறுவடை பண்ணுறேன். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தவரங்காய், அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குதுங்க. அது என்னால் அறுவடை பண்ண முடியல. இன்றைக்கி தோட்டக்கார் வந்தார், கொஞ்சம் அறுவடை பண்ணி கொடுங்க அப்படின்னேன். அவர் கொஞ்சம் அறுவடை பண்ணி தராருங்க. அப்படியே நம்ம தோட்டத்தை வந்து அப்படியே ஒரு பார்வையாக அப்படியே காமிச்சிருக்கேன் மக்களுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்தது அறுவடை தான். கொத்தவரங்காய் அறுவடை வந்து முடியலிங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டுங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, அது நாட்டு கொத்தவரங்காய்ன்றதுனால சின்ன சின்ன சைஸாக இருக்குது. நமக்கு வந்து நோகடிக்குதுங்க நம்மளை பெரிக்கிறதுக்கு. அது பாருங்களேன், பெருசாக இருந்ததுன்னா பெரிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதையாக ரொட்டேட் பண்ணி எடுக்கணுங்க. இல்லைன்னா மொத்தமாக இதாகிடும், கட்டாயிடும், செடியே கட்டாயிடும். அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப வீக்கான செடிங்க. கொத்தவரங்காய் அறுவடை போயிட்டுருக்குது சூப்பராக ஆடிப்பட்டத்தில். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் கிடச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு மேலேங்க, 3/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் போட்டு பார்க்கல. அப்புறம் நம்ம பந்தல்லாம் காய்கறி இருக்கா இல்லையான்னு கூட தெரியலிங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா என்னால் குளிஞ்சு போய் பார்க்க முடியல. அடியில் அப்படி போய் பார்த்தா நிறைய காய் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கோவக்காயெல்லாம் இருந்தது பாருங்கள். கோவக்காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 3 பீக்கங்காய் கூட இருக்குதுங்க. அது என்னை பார்க்கவே முடியலைங்க. அப்படியே நான் பார்க்காம விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக பீக்கங்காய், அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கோவக்காயெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா கோவக்காய். இது மலேசியன் கோவக்காய், நல்லா நீட்டாக இருக்கும். சுவை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 தொட்டியில் தான் வந்து 60 லிட்டர் ட்ரம்மில் தான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது அவரை செடி போட்டது தாங்க தப்பு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பந்தலாக போட்டுட்டேன். அவரை செடி வந்து மகசூல் கொடுக்கறதுக்கு லேட்டாகும். தை மாதத்து தான் கொடுக்கும். ஐப்பசி, மார்கழி, தை இருக்குது. தை மாதம், அதாவது ஜனவரி மாதம்தான் பொங்கலுக்கு தான் அவரைக்காய் காய்க்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, தழையெல்லாம் நிறைய பெருத்து போய் நம்ம மற்ற செடிகளை வந்து காய்க்க விடாமல் பண்ணுதுங்க. பந்தல் கொஞ்சம் ஹைட்டாக போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து குட்டையாக போட்டேன். நல்லா குடிஞ்சி நிமிந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது காய் பறிக்கணுன்னு. பாருங்கள், 3 பீக்கங்காய் கிடச்சிது. ரொம்ப அருமையான நாட்டு பீக்கங்காய். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோவக்காய் இருக்குது. கோவக்காய் அறுவடை முடிஞ்ச பாடு இல்லை, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம தில்லை ரூஃப் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. அப்படியே நம்ம சோளம் இருந்ததுங்க. சோளத்தில் கூட 2 கதிர் ரொம்ப பழுத்து போயிருந்தது. அதை உடச்சிக்கிட்டாங்க.
அதில் பயிர் வச்சுருக்குதான்ட்டு லைட்டாக விளக்கிட்டு பார்த்தோம். பயிர் இருக்குதுங்க. சோளம் 2 சோளக்கதிர் கிடச்சிது, அதையும் உடச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம வெண்டைக்காய் தாங்க, ஒரு 4 வெண்டைக்காய் தான் கிடச்சிது. நம்மக்கிட்ட என்னென்னா ஒரு 4 செடி தாங்க இருக்குது. ஒன்று விட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பறிச்சிட்டு வந்த உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு 4 வெண்டைக்காய் கிடைக்கும், 8 வெண்டைக்காய். மஞ்சள் செடியெல்லாம் நல்லா வருது. பொங்கலுக்கு பார்க்கணுங்க மஞ்சள் அறுவடை எப்படி இருக்குன்னு. ஆடிப்பட்டத்தில் செம அறுவடைங்க. இப்போ பாருங்கள் மொத்த அறுவடை எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கோவக்காங்க, கொஞ்சம் வெண்டைக்காங்க, கொஞ்சம் சோளங்க, கொஞ்சம் பீக்கங்காய்ங்க, கொத்தவரங்காய் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.